வெறிச்சோடி காணப்படும் 3 கோடியில் கட்டப்பட்ட நவீன மீன் அங்காடி மக்களின் விருப்பமின்றி காலியாக கிடப்பதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சென்னை மாநகரில் அசைவ உணவுக்கான தேவை அதிகரித்த நிலையில் அதன் தேவையை சமாளிக்க பல்வேறு பகுதிகளில் மீன் மற்றும் இறைச்சி சந்தைகள் இயங்கி வருகின்றன. ஆனால் இந்த சந்தைகள் பெரும்பாலும் சாலையோரங்களில் அமைந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு பலவிதமான சிரமங்களை தருகின்றன. குறிப்பாக அதிக மீன் சந்தைகளால் இயங்கி வரும் பகுதியான கோயம்பேடு, காசிமேடு, பட்டினப்பாக்கம், சைதாப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரங்களில் வியாபாரிகள் கடைகள் வைத்திருப்பதால் கடைக்கு வருகின்ற வாகனங்கள் சாலையிலேயே நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் முதலில் நவீன மீன் அங்காடிகளை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் பழைய மீன் சந்தைக்கு மாற்றாக 3 கோடி ரூபாய் செலவில் 82 கடைகள் கொண்ட நவீன மீன் சந்தை கட்டப்பட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிலையில் திறந்து 2 மாதங்கள் ஆன நவீன மீன் சந்தையானது வெறிச்சோடி கிடக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு முன் கட்டப்பட்ட மீன் சந்தைக்கு மீன் வியாபாரிகள் ஒருவர் கூட நகரவில்லை. இதற்கான காரணங்களை வியாபாரிகளிடம் கேட்டபோது பழைய சந்தையில் வாடிக்கையாளர்கள் வாங்கி பழகிவிட்டார்கள் எனவும், புதிய இடத்திற்கு மாறினால் விற்பனை பாதிக்கப்படும் என்றும், புதிய சந்தையில் இடவசதி குறைவாக இருப்பதால் ஐஸ் பெட்டிகளை வைக்க இடமில்லை, வியாபாரம் செய்ய வசதி இல்லாததால் நாங்கள் அங்கு வியாபாரம் செய்ய முடியாது என வியாபாரிகள் கூறியுள்ளனர். சொல்ல போனா எப்படின்னா, அந்த மீன் மார்க்கெட் கடை குத்துறாங்க, அவங்க கடையை ரோட்ல போற கடை எடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த காலையில் தான் இருக்கு. அதை விட்டு அவங்க பண்ண ரோட்ல கடை போட்டோம்னா டிராஃபிக் ஓவர் ஆகுது காலையில் டைம்ல. அதே மாதிரி பஸ்ஸு வருது, மீன் வண்டி வருது, இறக்க மாட்டுறாங்க, அங்கே நிற்கிறாங்க, அவங்களும் நிற்கிறாங்க. சரி நம்மளும் போய் நின்றாலும் டிராஃபிக் ஓவர் தான் ஆகுது. அதனால அந்த ரோட்டு கடையை எடுத்துட்டு அங்கேருந்து இங்கே எடுத்து கடை குத்தாங்க, அதை போட மாட்டுறாங்க ஃபஸ்ட்டு மெயினாக. அதனால ரொம்ப டிராஃபிக் ஓவர் தான் ஆகுது. ஆனால் மக்களும் பாதிக்கப்படுறாங்க அதிகமாக. சொல்ல போனால் நம்மளால வந்து போக முடியல. இந்த கடை மார்க்கெட்டு இவங்க வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ரோட்லேயே போட்டிருக்காங்க எல்லா கடையும். அதை கார்பரேஷன் சூப்பராக க்ளீன் பண்ணி அதை தனியாக ஒரு மார்க்கெட் மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு நல்லா இருக்குது, வசதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸு போனாலே பின்னாடி ஒரு காலவர் நிற்க வேண்டியது இருக்குது. இப்போது ஃப்ரீயாக எல்லாமே ஃப்ரீயாக போகுது. இந்த ரோட்டில் தண்ணி வேறு ரொம்ப சகதி அதிகமாக இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை. இங்கே நல்லா பண்ணி கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு நல்லாயிருக்கும். 82 கடை இருக்குது சார் இங்கே, கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அது கவர்மெண்ட்டு மெயின்டெனன்ஸ் தான், வாடகை கவர்மெண்ட்டு தான் போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே நல்லாயிருக்கு. விட்டுறதுக்கும் அங்கேயே கொடுத்துருக்காங்க. ரூம் ஒரு டீசெண்டாக இருக்குது. உள்ள எந்த ஒரு கழிவு நீருமே ஸ்லூமாக போகுது, அங்கே ரோட்டில் போகுது. இங்கே சிந்தார்பேட் மார்க்கெட்டில் ரொம்ப ரோட்டில் பப்ளிக் அதிகமாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் க்ளீனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பிக்கப் பண்ணணும், நல்லா இருக்கும். தலைமுறை வாங்கிய பழக்கம் எளிதில் மாறுவதில்லை என்பதைப் போல பொதுமக்கள் தலைமுறையாக பழைய சந்தையில் மீன்களை வாங்கிவிட்டு புதிய இடத்திற்கு மாற்றுவது சாத்தியமா என்பது மீன் பிரியர்களின் கேள்வியாக உள்ளது. ஆனாலும் மாநகராட்சியின் இந்த நோக்கமானது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் இருப்பதால் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் நல்ல முயற்சிகளுக்கு வியாபாரிகள் நம்பிக்கையும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதும், இல்லையெனில் 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அந்த நவீன மீன் சந்தை வெறிச்சோடி காணப்படும் என்பது உண்மைத்தன்மையாக உள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மீன் சந்தையின் எதிரொலியாக பல்வேறு வாகனங்கள் அந்த வழியில் செல்வதாலும் பல்வேறு இன்னல்கள் சந்தித்து வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் விடுமுறை நாட்களில் பார்த்தோம் என்றால் அதிக வாகனங்கள் இந்த சாலையோரம் விடுவதாலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதியில் உள்ள மக்களும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் 3 கோடி மதிப்பில் புதிய மீன் அங்காடி திறக்கப்பட்டிருந்தாலுமே வியாபாரிகள் யாருமே அங்கு செல்லாமல் பழைய கடைகளில் மட்டுமே இந்த மீன் வியாபாரம் செய்து வருவதாலும் அந்த பகுதியில் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த புதிய மீன் அங்காடியில் அந்த வியாபாரமானது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.